என்னப்பா? என்னம்மா மத்தியான சமையல் என்ன? இங்கே பாருங்க, சாதம் வடிச்சு வச்சுட்டேன். எப்பயும் நம்ம சாதம் வடிக்கிறது தான், குக்கரில் வைக்கிறது கிடையாது. ஓகே, இதெல்லாம் ஆமாம். அதனால இப்போ எனக்கு பிடிக்கும்னு சொல்லி உங்களை நான் சிறுகீரை வாங்கிட்டு வர சொன்னேன். சரி. இதை பாருங்க, சிறுகீரை பெரிச்சு அரிஞ்சு நல்லா அலசிட்டு அரிஞ்சு வச்சிருக்கேன். ஓகே. இப்போ இதை பொரியல் செய்ய போகிறோம். சரி. அப்புறம் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி கொங்கு நாட்டு ஸ்பெஷல் சேனைக்கிழங்கும் இந்த காராமணி காயும் போட்டு பொரிச்ச குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு இங்கே பாருங்க, தேங்காய், கசகசா, சோம்பு, ஜீரகம், தக்காளி எல்லாம் வச்சு அரைச்சி வச்சிருக்கேன். புளி போடுவீங்களா? புளி போட்டிருக்கேன், 2 கொட்டை புளி போட்டிருக்கேன். அது நமைக்கும் அப்படிங்கிறதுனால. ஆமாம், இது நமைக்கும், அதுக்காக போட்டிருக்கேன். சரி. ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ கீரையை பொரியல் செஞ்சுக்கலாம். ஓகே. சிறுகீரை பொரியல் தேங்காய் பூ போட்டு சும்மா சூப்பராக சிம்பிளாக செய்கிறேன். பாருங்க எப்படி. எண்ணெய் ஊற்றிக்கலாம். மண் சட்டி தான் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பாருங்கள், சட்டி தான் காயணும் சீக்கிரம், பொரியல் லேட் ஆகும். இப்போ கடுகு போட்டிருக்கேன். அடுத்து ஜீரகம், அடுத்து உளுத்தம்பருப்பு, 2 கடலை. அவ்வளோதான். உளுத்தம்பருப்பு தோலோட பருப்பு தான் நான் வச்சுருக்கேன் மாமா. அதை தான் நான் யூஸ் பண்ணுறதே. அதுதான் அந்த தோல் சத்துன்னு தானே சொல்கிறாங்க, இடுப்புக்கெலாம் அவ்வளோ நல்லது, கஞ்சியெல்லாம் அதில் போட்டு குடிக்கலான்னு. அதனால் நம்ம உளுந்தது, அதனால் நான் அப்படியே உடச்சி சுத்தம் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன். ஓகே. பாருங்க, பொரியட்டும். இது இன்னும் பொரியலை, சட்டி தான் புகையுது, இன்னும் பொரிய ஆரம்பிக்கல. இங்கே பாருங்க மாமா, இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம், பூண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன், மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு கீரை பொரியலுக்கு இவ்வளோ தான். அப்புறம் வயலுக்கு போனேன், முருங்கைக்கீரை பறிச்சு வரலாம்னு சொல்லிட்டு. அங்கே போனால் தேங்காய் விழுந்துருந்துச்சு. நம்ம தேங்காய் பாருங்க, நம்ம தேங்காய் அரைச்சி இந்த பொரிச்ச குழம்பு இப்போ வைக்க போகிறேன். அதுதான் உடச்சி திருவி வச்சுருக்கேன். இது கீரைக்கு இது பண்ணியிருக்கேன். இதுக்கு அரைக்கிறதுக்கு வச்சு இது மீதி தேங்காய் வச்சுருக்கேன். நைட் சட்னி அரைச்சிக்கலாம்னு சொல்லி அப்படியே வச்சுருக்கேன். அப்போ சாயங்காலம் பொரி தேங்காய் இதெல்லாம் தர மாட்டியா? இன்னைக்கு சனிக்கிழமை, பொரி இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை தான் சந்தையில் பொரி வாங்கலாம். அதனால நாளைக்கு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக உடச்சி தரேன் உங்களுக்கு. ஓகே. பாருங்கள், உப்பு போட்டிருக்கேன். தேவையான கீரைக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ நல்லா இது போதும். இதுக்கு மேலே வதங்கக்கூடாது. கீரைக்கு எப்பவுமே வெங்காயம் அரை வதங்கலாக தான் இருக்கணும். அது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். அப்போ தான். இப்போ பாருங்கள், இந்த கீரையை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ எல்லா கீரையும் போட்டுட்டேன். எல்லா கீரையும் போட்டோடனே அடியில் மிளகாய் இருக்கு பாருங்க, காரம் ஏறுது. இப்போ நம்ம இது மிக்ஸ் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. சரி. இப்படி மிக்ஸ் பண்ண முடியல, ரொம்ப நிறையா வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு ஒரு தட்டை போட்டு மூடிடுவோம். மூடிட்டு என்ன பண்ணுவோன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் அமைங்கிடும். உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ கீரை போட்டேன், எத்தனோண்டு ஆயிடுச்சு பாருங்க. இங்கே பாருங்க மாமா, தண்ணியே தெளிக்கல. அதுலேருந்து கீரையிலேருந்து வர தண்ணி தான் இது. இது சிறுகீரை தான், நல்லா அலசிட்டு வச்சுருந்தேன். அப்படியே தண்ணி அதில் வந்துருச்சு. இப்போ பாருங்க எத்தனோண்டு ஆயிடுச்சு கீரைன்னு. நல்ல இளங்கீரை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இது ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம். தட்டி மூடி இருக்குல்ல, இதை போட்டு மூடி வச்சுட்டு ஆமாம், அது சட்டியோட செட்டு தான் இது. இப்போ சிம்மில் வச்சுக்கிறேன். நல்லா சிம்மில் வச்சு இது வேகட்டும். அது தண்ணியும் சுண்டிடும். வாசமே பயங்கரமாக தூக்குது. ஆமாம், பாருங்கம்மா. இப்போ எடுத்து திறந்து பாருங்க, தண்ணி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சிம்மில் வைக்காமல் ஏற்றி விட்டுருவோம். இப்போ ஏன்னா ஒரு ஆவியில் இந்த கீரை நல்லா வெந்துருக்கும். இப்போ வெந்துருச்சு. அது கீரை பாருங்க, பச்சை பசேல்னு இருக்கா, கலர் மாதிரி இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு பாருங்க. அவ்வளோதான், கீரை நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டேஸ்ட் கொஞ்சோண்டு நான் பார்க்குறேன் எப்படி இருக்குங்க. இந்த பாருங்க, தண்டெல்லாம் இன்னும் கொஞ்சம் வேகணும். தண்டு வெந்ததா கீரை வெந்த மாதிரி. கீரைக்கு மட்டும் உப்பு பிடிக்காத மாதிரி இருக்கும். அவசரப்பட்ட உப்பு போட்டக்கூடாது. அளவா உப்பு போட்டுட்டு இந்த தண்ணி இருக்குல்ல, இந்த தண்ணி எடுத்து டேஸ்ட் பார்த்தோம்னா அதில் உப்பு சுருக்குன்னு தெரியும். சுருக்குன்னு தெரிஞ்சால் உப்பு போடக்கூடாது. அது சுண்டும் போது அந்த கீரை அந்த உப்பெல்லாம் இழுத்துக்கும்.
அதுக்கு மேலே போட்டோம்னா உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபஸ்ட்டில் அளவாகவே போட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் சுண்ண அப்புறம் பத்தலைன்னா ஒரு சிட்டிக்கை தூவி இறக்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்ன கீரை? சிறுகீரை. அது நல்லா வெந்துருச்சு கீரை, தண்டு மட்டும் கொஞ்சம் வேகலை, இன்னொரு தட்டு மூடி வைக்கிறேன். இந்த கீரையில தான் எல்லா சத்தும் இருக்கோ? அனைத்து சத்தும் இதில் இருக்குது. நல்லா இருக்கும் இந்த கீரை. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா கீரையோட சிறுகீரை டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இதே அப்படியே நம்ம துவையெல்லாம் அரைச்சி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்படிதான் இருக்கும். அது ப்ராசஸ் நீங்கள் யூடியூப் போட்டிருக்கேன் ஆல்ரெடி, சேனலில் போய் பார்த்தா தெரியும். சிறுகீரை கடையல்னு போட்டிருப்பேன். சேனல் பேர் அரனாட்டாஸ் டாக்கீஸ். அதனால் அதில் இருக்கும், அதில் போய் பார்த்தா தெரியும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் பூ போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கீரை இப்போ தயாராகிடுச்சு. இறக்கி அந்த அடுப்பில் போட்டு இதில் வந்து நம்ம இப்போ குழம்பு தாளிச்சிட்டேன். மதிய வேளையில் மாமாவின் பாசத்திற்கு கீரை பொரியல். நன்றி. அழகா பரவாயில்ல, 3 நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு கீரை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. அதனால மாமாவின் பாசத்திற்கு சிறுகீரை பொரியல் கமகமன்னு சூப்பராக ரெடி ஆகிவிட்டது. இப்போ அதை எடுத்து அந்த அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ இன்னொரு சட்டி வச்சிருக்கேன் பாருங்க. இது சிற்றுண்டியா? இது மதிய உணவு. மாமாவுக்கு பிடித்த சேனைக்கிழங்கு காராமணி காய் போட்டு காரக்குழம்பு. ஓகே, இப்போ ரெடி பண்ணுவாங்க. பாருங்க சட்டியில் இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ வந்து காயட்டும். அது ஓகே, சட்டி வந்து சூடேறிடும், ஆனால் எண்ணெய் காய லேட் ஆகும். அதனால் டக்கு நம்ம தெரியாமல் போட்டக்கூடாது, கொஞ்சம் புகை வரும்போது போட்டால் தான் பொரியும். கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டாப்பா. பாருங்க மாமா, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்கள். கீரை செம்ம டேஸ்ட்டாக இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. சரியான டேஸ்ட்டுப்பா, சூப்பராக இருக்குது. ஓகே, கடுகு போட்டுக்கிறேன், 2 ஜீரகம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். வெந்தயம் போடணுமா? வெந்தயம் இது தேவையில்லை, புளிக்குழம்புக்கு தான் போடணும், இட்லி சாம்பாருக்கு போடணும். இங்கே பாருங்கள், வெங்காயம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி, புளி, கசகசா, சோம்பு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு, தேங்காய் அதெல்லாம் போட்டு இதில் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டுக்கலாம். எப்பயுமே மண் சட்டி வந்து நம்ம சமைக்கும் போது இந்த மாதிரி மரக்கரண்டி தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது போய் டக்குன்னு அடித்தாலும் ஒன்றும் ஆகாது. இதே சில்வர் கரண்டியோ இல்லை வேறு அலுமினிய கரண்டியோ போட்டோம்னா டக்குன்னு இடிக்கும்ல, சட்டி இதுவாகிடும், உடஞ்சி போயிடும். நான் டேஸ்ட் பார்த்துட்டு இருக்கேன். பாருங்க எப்படி இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டு. பாருங்க, உப்பு போட்டிருக்கேன், குழம்புக்கு தேவையான உப்பு இதிலே போட்டுருவோம். ஓகே, இப்போ வந்து நல்லா இதை வதங்கட்டும். குழம்புக்கு மட்டும் எப்போவுமே வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும். சோறாக வதங்குச்சுனா தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். பாருங்க மாமா, நல்லா சோறாக வதங்கிடுச்சு பாருங்க. ஓகே, வெங்காயம் கலர் மாறிடுச்சா? ஓகே, நல்லா வதங்கிருக்கா? இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த அரிசி வச்சுக்கெல்லாம் பைத்தங்காயம் சேனைக்கிழங்கும் இதை எடுத்து இந்த இதிலே போட்டு நல்லா வதக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு மிளகாத்தூள் போட்டு கொதிக்க வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்க தூக்கி வச்சு இறக்கிட வேண்டியதான். குழம்பு செம்ம சூப்பராக இருக்கும். இது வந்து நல்லா வதங்கணும், இந்த கிழங்கெல்லாம் வேகணும். இந்த கிழங்கு வெந்துடும். இந்த மாதிரி இருக்க கிழங்கு வந்து அரிக்காது மாமா, சீக்கிரம் அவ்வளோ இது வந்து அரிக்காது. இந்த மாதிரி கலரில் இருக்கிறது. இதே வெள்ளை அவலில் ரொம்ப டார்க் சிவப்பாக இருக்கும் பாருங்க, அந்த கிழங்கு அரிக்கும். அதுக்கு வந்து புளி நம்ம கூட தான் ஊற்றணும். நான் இப்போ தேங்காயில் வந்து புளி வந்து வச்சு தான் அரைச்சிருக்கேன். ஆனால் இந்த கிழங்கு வந்து நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. கீரை பொரியல் பாருங்க, நல்லா வதக்கிக்கலாம். இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
சட்டி சின்னதாகிடுச்சா? ஃப்ளேம் வந்து இல்லை, ஃபுல்லாகவே இருக்கட்டும். இப்போ ஏன்னா கிழங்கு வேகணும், வதங்கணும், வேகணும். ஏன்னா தண்ணி இருக்கும் பாருங்கள். அதனால் வந்து இது நல்லா வதங்குச்சுன்னா தண்ணி சுண்டுற அளவுக்கு வதங்கிச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் தனியாக இதை வேக வைக்கணுன்ற அவசியமே இல்லை. இதுலேயே எல்லா டேஸ்ட்டும் பிடிச்சிக்கும். ஓகே. இப்போ வந்து இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். மூடி இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் வேகட்டும், மூடி. இங்கே பாருங்க மாமா, இப்போ நல்லா வதங்கியிருக்கா? நல்லா வதங்கும். இது நல்லா வதங்கிட்டுருக்கு, வெந்துருக்கு பாருங்கள். இந்த காயே கொஞ்சம் வெந்துருச்சு பாதி. இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம மிக்சிங் மிளகாத்தூள், நம்மளோட சொந்த தயாரிப்பு மிளகாய்த்தூள். எல்லாத்துக்கும் நான் இது தான் போடுவேன், அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் இது. கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம் இந்த குழம்புக்காக. இப்போ நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். காயோடு எல்லாமே சோறை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். மிளகாத்தூள் போட்டோடனே எப்படி வாசம் அடிக்குது பாருங்கள். மஞ்சள் வந்து இதுக்கு தேவையில்லை. ஏன்னு கேளுங்க, மிளகாத்தூள்லேயே நான் மஞ்சள் நிறையா போட்டு அரைச்சிருக்கேன். அதனால் நம்ம குழம்பு வந்து கலருமே நல்லா கொடுக்கும். செம்ம கலர் கொடுக்கும். தெரியுதா உங்களுக்கு? கலரு நல்ல கலர் கொடுக்கும். ரொம்ப மஞ்சளாகவும் இருக்க வேண்டாம். குழம்புனா குழம்பு கலரில் இருக்கணும், அதுதான் நல்லது. இப்போ நல்லா வதக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஸ்டேஜில் இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காய், புளி, கசகசா, சோம்பு, ஜீரகம், இதை வந்து பேஸ்ட்டு இந்த பேஸ்ட்டை இதில் போட்டுக்குவோம். போட்டு ஒரு பெரட்டு ஃபஸ்ட்டு பெரட்டி விடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு பெரட்டு இதில் வந்து எண்ணெயிலே பெரட்டிக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும்னா, நம்ம தண்ணி எடுத்து இது வேகிறதுக்கு தேவையான தண்ணி வேணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம இதை அப்படியே சப்பாத்தி வச்சு சாப்பிடலாம் போல இருக்கு. இது இப்படியே நீங்கள் கிரேவி மாதிரி வச்சு சப்பாத்திக்கு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் சப்பாத்திக்கு சாப்பிட்டா. இதுதான் வந்து சேனைக்கிழங்கு காராமணிக்காய் போட்ட காரக்குழம்பு. இது அப்படியே சேனைக்கிழங்கு வந்து நீ எண்ணெயில் பொரிச்சு இது பண்ணுவீங்க, ஃப்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ஃப்ரை பண்ணி நீ இது மாதிரி ஒரு கிரேவி செய்வல சப்பாத்திக்கு. அது சூப்பராக இருக்கும். ஒரு நாளைக்கு நம்ம செய்வோம் சப்பாத்திக்கு. இதில் இருக்கும்போது, சிவகங்கையில் இருக்கும்போது வந்து ஒரு ஹோட்டலில் கூட இதே டேஸ்ட்டில் செஞ்சு பார்த்துட்டு உனக்கு டேஸ்ட்டு கொடுத்தாங்கல்ல. ஆமாம். இப்போ பாருங்கள், நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சரி, இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு பிளேட் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. கலராக இருக்குது. அதான் மஞ்சள் தூள் கேட்டிங்கல்ல, பாருங்கள் மஞ்சள் தூள் எல்லாமே குழம்பு எப்படி நல்லா வந்திருக்குன்னு. சூப்பராக இருக்கு. இந்தாங்கம்மா, டேஸ்ட் நீங்களே பாருங்கள். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், உங்களுக்கு கீரை, ஓகே, மாங்காய் இஞ்சி ஊறுகாய். மாஞ்சி ஆமாம், செம சூப்பராக இருக்கும், உடம்புக்கு நல்லது. ஓகே. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச காரக்குழம்பு, அப்புறம் சிப்ஸ், உங்களுக்கு பிடிச்ச நேந்திரங்காய் சிப்ஸு, எனக்கு பிடிச்ச மிக்சர். ஓகே, வாங்க சாப்பிட்லாம். இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றுவீங்களா என்ன? ஆமாம், தேங்காய் எண்ணெய் ஊற்ற